ஒரு பொருள் வாங்க போன இடத்துல 10 பொருள் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதை தாங்க இன்னைக்கு எனக்கு நடந்தது. ஆமாங்க, யூசுப்ப ஸ்கூல்ல விட்டுட்டு மீன் வாங்கிட்டு வரதான்னு சொல்லி தான் பிளான் பண்ணிட்டு இவர் கூட போனேங்க. யூசுப்ப ஸ்கூல்ல விட்ட கையோடயே வந்துட்டு மார்க்கெட் வழியா வேற கூட்டிட்டு போயிட்டாரா, ஃப்ரெஷ்ஷா இருந்தது. சின்ன வெங்காயம் பார்க்கறதுக்கு நல்லா பெருசா இருந்தது. பச்சை பட்டாணி, பீனிஸ் எல்லாம் நல்லா இருந்ததா, சரி ஃப்ரெஷ்ஷா காய் இருந்தா ஏன் விடுவானுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பொட்டுக்கல்லையும், ஆயிலும் வாங்கின தான் போனேன். இன்னும் 2 பொருள் கூட வேற சேர்த்தி வாங்கிட்டேன். "ஏன்டி எதுக்காக வெளிய வந்துட்டு எத்தன பொருள்டி வாங்கிட்டு இருக்க? ஏன்டி இப்படி இந்த காச போட்டு வேஸ்ட் பண்றன்னு?" சொல்லி கத்திட்டு இருந்தாரு. சரி நீ பாட்டுக்கு கத்துப்பா, வீட்டுக்கு உண்டானது தானே வாங்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அவர் கூட உட்காந்துட்டு மீன் கடைக்கு போனா, நம்ம கேட்ட மீன் இல்ல. 2வது பார்த்தீங்கன்னா, மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இல்லாம கொஞ்சம் பழசு மாதிரி இருந்தது. சரி போ, இன்னைக்கு நம்மளுக்கு மீன் சாக்குல குடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பீஃப் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு, வந்த கையோடயே எல்லா பொருளையும் அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சாச்சு. நெனச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த கதை தாங்க எனக்கு நடந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க.